அந்த உயரத்தை தொடரணும்னா நீங்க இந்த சமூகத்துக்கு பணியாற்றி இருக்கணும். நீங்க என்னத்துக்கு பணியாற்றுனீங்க? சினிமாவில் நடிச்சுங்க, நல்ல நடிகராக இருந்தீங்க, நல்ல வசதியாக வாழ்ந்துருக்கீங்க. கடைசி காலத்தில் அரசியல்ன்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன போராட்டம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வெளியில் வரத்துக்கே பயப்படுறீங்க. சீமானே எடுத்துங்களேன், உடனே அவர் பேசினாக்கா வீராவேசமாக சொன்னால் 18 வயசில் இருக்கிறவங்க கேட்பான். 5 வருஷம் 10 23 வயசு ஆகிடுதான் அவன் தெளிவு அடைஞ்சிடுவான். சீமா வானான்ட்டு போயிடுவான். 26 யாருக்கு முதலமைச்சரா வரணும் நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு முன்னே மக்களுடைய இது வந்து என்னன்னாக்கா, லெஃப்ட் தாட் உள்ள சிந்தனை உள்ள மனிதர்கள் தான் வரணும். இப்போ அவங்களால வர முடியலன்னா அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க தான் வருவாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஆட்சி பண்ணிருக்காங்க. ஆமாம், அவங்க தான் வருவாங்க. இல்ல இந்த ஆட்சியில தான் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, ஆக்சுவலா மக்களுக்கு எந்த உதவியும் செய்யலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா, மீண்டும் அந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க, என்ன காரணம்? அதான் சொல்றேன், இதை விட மோசமா போகக்கூடாதுன்றது தான் காரணமே. அப்படி? ஆமா, இதை விட மோசமா போயிடக்கூடாதுல்ல. ஏன்னா இதுக்கு முன்ன இருந்திருக்காங்க அவங்க. இதனுடைய இதுவா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இருந்தாலும் அவங்களும் ஒரு திராவிட கட்சி தான். வேற திராவிட கட்சிகள் எது வந்தாலும் கூட நாங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா வேற யாரும் வரக்கூடாதுன்றதுல நாங்க முன்னெச்சரிக்கையா இருக்கிறோம். இல்ல பொதுவா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், வரக்கூடாதுன்னு இல்ல. ஆனாக்கா அவங்களுக்கான அந்த உயரம் என்பது வேற. அந்த உயரத்தை தொடரணும்னா நீங்க இந்த சமூகத்துக்கு பணியாற்றி இருக்கணும். நீங்க என்னத்துக்கு பணியாற்றுனீங்க? சினிமாவில் நடிச்சுங்க, நல்ல நடிகராக இருந்தீங்க, நல்ல வசதியாக வாழ்ந்துருக்கீங்க. கடைசி காலத்தில் அரசியல்ன்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன போராட்டம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வெளியில் வரத்துக்கே பயப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து முதலமைச்சர் கனவுலாம் காணக்கூடாது. ஏற்கனவே நிறைய பேர் கண்டிருக்காங்க இந்த சினிமா துறையிலேருந்து வந்து. எல்லாரும் என்ன ஆனாங்கன்றத மக்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் புரியணும், எம்ஜிஆர் வந்து நேரடியாக சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரல, அரசியல்லேருந்து சினிமாவுக்கு வந்தவர். புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து இங்கே இல்லை, அண்ணாதுரை, பெரியார், கலைஞர் அப்படி இருந்து வந்தவர். இப்போ இவங்கெல்லாம் அப்படி இல்லை, நேராக வந்தது சிஎம் போஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்னு. இவங்க போராட்ட காலத்துக்கே வராதவங்க. அதெல்லாம் நான் ஏன் சொல்லணும், இது உங்களுக்கே தெரியுது. ஆமாம், பத்திரிகையெல்லாம் சந்திக்க முடியாதுன்ற மோடி சிஷியர் போல தான் இவங்கெல்லாம். ஆமாம், அப்படிதான் சொல்லணும். அப்படிலாம் அவங்க எந்த பிடிஎம்மும் இல்லை. அவங்க வந்து ஆசைக்கு அளவு எதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டீம் அவங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரவங்க எல்லாரும் கொஞ்சம் மக்கள் சேர்ந்து தான், ஆஹா நாம் எப்படியும் இந்த நாட்டை ஆண்டு இல்லாமல் இவ்வளோ மக்கள் வந்துடுறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள்லாம் இப்போ சீமானே எடுத்துங்களேன், உடனே அவர் பேசினாக்கா வீராவேசமாக சொன்னால் 18 வயசில் இருக்கிறவங்க கேட்பான். 5 வருஷம் 10 23 வயசு ஆகிடுதான் அவன் தெளிவு அடைஞ்சிடுவான். சீமா வானான்ட்டு போயிடுவான். ஏன்னா அவர் இப்படியா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்றது தெரியும். அது இல்லாமல் குறிப்பாக இன்னொரு விஷயம், சீமான போன்ற ஆட்கள்லாம் வந்து இங்கே பெரியாரெல்லாம் பேசிட்டு இவ்வளோ தூரம் அவர் நடமாடுறதே ஒரு பெரிய தப்பு தான்.